அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது இந்திய மலர் மருந்துகளில் எலுமிச்சை மலர்கள் பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக போட்ட வீடியோவில் மல்லிகை பூ பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை மலர்கள். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் ஐ பட்டனில் மல்லிகை மலர்கள் இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் பேட்ச் ரெமடி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இனிமேல் பேட்ச் மலர் மருந்துகள் பற்றி சொல்ல மாட்டிங்களா, ஒன்லி இந்தியன் மலர்கள் தான் சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. பேட்ச் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இப்போ தான் இந்திய மலர் மருந்துகள் பற்றி பேச நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பேட்ச் பற்றி சிங்கிளாகவும் பார்த்துட்டோம். இல்லை ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணி அதுக்கு இந்த மனநிலைகள் எக்ஸாக்டாக இருந்தால் இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோ போட்டாச்சு. ஸோ இனிமேல் நம்ம பேட்சில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 மலர் மருந்துகள் அப்படியே ஒரு சின்ன இடத்துல இந்த ஒரு விஷயத்தால் மாறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுணுக்கங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக தான் பேட்ச் ஃப்ளார் ரெமடியும் இந்திய மலர் மருந்துகள் பற்றி ஒவ்வொரு சிங்கிள் ரெமடியாகவும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ குறிப்புகளாக எழுதுகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வகையில் ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் பிரித்து தான் நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் எலுமிச்சை மலர்கள் உங்களுக்கு பக்கத்துலேயே பிக்சர்லேயே காமிச்சிருப்போம். எலுமிச்சை மலர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. இது தயாரிக்கிற முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இது சன் மெத்தடில் தயாரிக்கிறோம். இந்த சன் மெத்தடில் தயாரிக்கிற இந்த எலுமிச்சை மலர்களை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கீ டேர்ம் கொடுப்போம் இல்லையா, இதுக்கும் ஒரு கீ டேர்ம் அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது எதுலேயுமே ஈடுபடாத ஒரு மனது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒரு மந்தமான மனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 2 தான் இதுக்கு கொடுக்கப்பட்ட கீவேர்டு. அப்போது என்னால் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் என்னை சுற்றி நடக்குது அப்படின்னா, என்னால் முழுமையாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இல்லை எனக்கே ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு விஷயத்தில் நான் ஒரு வெற்றி அச்சீவ் பண்ணுறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஆனால் என்னால் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆக முடியல. அந்த சந்தோஷத்தை, அந்த வெற்றியை முழுமையாக சந்தோஷமாக ஏற்றுக்க முடியல. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகவும் முடியல. ஸோ இந்த ஒரு மனநிலைக்கு தான் எலுமிச்சை பூ மலர் மருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மலர் மருந்து கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சந்தோஷங்களையும் அவங்க என்ஜாய் பண்ண கற்றுக்குவாங்க. தன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சந்தோஷம் எங்கெங்கே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் மீட்டெடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னை சுற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மனசு என்னமோ ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு எனக்கு பெருசாக காரணமும் என்னால் சொல்ல முடியல, அதே நேரத்தில் அந்த சந்தோஷத்தில் நான் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த எலும்பிச்சை மலர் மருந்து கொடுக்கறது மூலமாக, எலும்பிச்சை பூ மலர் மருந்து கொடுப்பது மூலமாக ஸோ அவங்களுடைய சந்தோஷத்தை மீட்டெடுக்க முடியும். ஒவ்வொன்றையும் அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ எது உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறதையும், தன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும், இது ஒரு வகையில் செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் லேக் ஆஃப் ஹியூமரஸ் அந்த ஒரு விஷயத்தையும் இதை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படுத்தும் அப்படின்னா அதுக்காக ரொம்ப சிரிச்சிட்டே இருப்பாங்களா அப்படி கிடையாது, தேவையான அளவு. இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா சினிமா தியேட்டர் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே பயங்கரமாக எல்லோரும் விழுந்து சிரிப்பாங்க. ஆனால் ஒரு சில பேரை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே ஒரு நோ ரியாக்ஷனுங்கிற மாதிரியாக அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா சின்ன சந்தோஷம். இப்போ ஒரு 4 பேர் சிரிக்கும் போது நமக்கே அறியாமல் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலாவது பண்ணுவோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டுவோம். எங்கிட்டையும் சொல்லுங்களேன், நானும் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி இருக்கிறது அப்படிங்கிறது மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சொல்ல முடியாத கவலையா இல்லை மன அழுத்தத்தின் காரணமாக தன் சுற்றி இருக்கிற சந்தோஷத்தை தனக்குள்ளே கொண்டு வரவும் முடியாது, அது என்னன்னே உணர முடியாத நிலைமையில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த எலும்பிச்சை பூ மலர் மருந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக சொல்லப்பட்ட ஆர்கன், அப்படி எந்தெந்த ஆர்கனில் வரக்கூடிய விஷயங்களை இது ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நமக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகட்டும்,
அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடான டிசீசஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆர்கன் ரிலேட்டடாக நான் பெருசாக எந்த ரிசர்ச்சஸும் பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மைண்ட் ரிலேட்டடாக போகிறதால ஸோ நான் கொடுத்து இது எடுத்துக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன மாதிரி மாற்றங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஸோ அந்த விதத்தில் உண்மையாகவே எலுமிச்சைப்பூ மலர் மருந்துகள் தொடர்ந்து எடுக்கும்போது நீண்ட நாள் இருந்த மன அழுத்தம், சிரிக்கக்கூட என்னால் முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சிரிக்கிறதையே மறந்துட்டேன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திங்கிங்கில் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்குள்ளே ஏன் இந்த சந்தோஷத்தை கொண்டு வர முடியல, நம்மளால ஏன் இந்த சந்தோஷத்தை உணர முடியலன்னு அவங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேட்டு ஒன்று ஒன்றா அவங்க வந்து அந்த தடைகளை உடைத்து அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு இது மனதளவில் உதவுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு தகவல் எலுமிச்சை மலர் மருந்து பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா எலுமிச்சை மலர் மருந்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே வந்து மனம் சார்ந்து. உடல் சார்ந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தலை முதல் கால் வரை நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃப்யூச்சரில் அதை பற்றின அப்டேட்ஸ் எனக்கு கிடைக்கும் போது திருப்பியும் இதே டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா தரவுகள் எனக்கு அனுபவம் ஆகாமல் நம்ம எதையுமே சேனலில் சொல்கிறது கிடையாது. இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே மன ரீதியாக இருக்க பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் பொழுது உண்மையாகவே கிடைச்ச ஒரு டெஸ்டிமோனியல் பேசிஸில் நான் அந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமரை மலர். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். தாமரை மலர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக எந்த மலர் மருந்து, இந்திய மலர் மருந்துகள் எந்த மலர் மருந்துகளோட காம்பினேஷனோட தாமரை மலர் மருந்தை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு அந்த பர்டிகுலர் மலர் மருந்தை வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பூஸ்டராக செயல்படுது அப்படின்ற விஷயத்தை மட்டும் இங்கே நான் பதிவு பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் தாமரை மலர் மருந்துகள் நமக்கு எதுக்கெல்லாம் உதவி பண்ணுது மன ரீதியாக, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பூஸ்டராக எப்படி மித்த மலர் மருந்தோடு சேரும்பொழுது அதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட மலர் மருத்துவ ஆலோசனை, மனநல ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிறைய பேர் இந்த சீரீஸ் நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மலர் மருந்துகள் தமிழ் அதாவது இந்திய மலர் மருந்துகள் வகுப்புகள்லாம் நீங்கள் வந்து எடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சர்டிஃபிகேஷன் கோர்ஸாக ஒரு 6 month கோர்ஸாகவே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். நேரடி வகுப்பு தான் மேக்ஸிமம் இருக்கும். கோவையில் வச்சு இது நடைபெறும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். கோயம்புத்தூரில் சர்டிஃபிகேஷன் கோர்ஸு வீக்கெண்ட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன் இது லைவ் கிளாஸாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதுதான் இந்த பூக்கள் அப்படிங்கிறது தெரியாத இருக்குது. பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் இதுன்னு தெரியலை. ஏன்னா கிட்டத்தட்ட 100 மலர் மருந்துகள் வரைக்கும் நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே கவர் பண்ணுவோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த மலர் மருந்துகளை பார்க்கணும், அந்த மலர்களை பார்க்கணும், என்ன மெத்தடில் தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கணும், ஒவ்வொருத்தோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு லைவ் பேசிஸாக இருக்கிறதுனால நம்ம இந்த கிளாஸை வந்து நம்ம ஒரு லைவ் கிளாஸாகவே கொடுத்துருவோம். நேரடியாக பார்த்து அனுபவம் பெறட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அது மட்டும் இல்லாமல் சில பூக்கள் வந்து பால் வரக்கூடிய பூக்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பால் உள்ள பூக்களை எப்படி வந்து பயன்படுத்துகிறது நம்ம லைவாக காமிக்காமல் கண்டிப்பாக அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இதை வந்து நம்ம ஒரு லைவ் கிளாஸாக மட்டுமே பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏற்பாடுகள் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.